காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். பெரிய ஹைப் இப்போ வந்திருக்கு. இந்த பொங்கலுக்கே ஒரு களைகட்டுது சொல்லுவாங்கல்ல, ஒரு களைகட்டுன பொங்கலா மாறி இருக்கு. உலகெங்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஜனநாயகம் இருக்கு. நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கேன். அன்பிலியபிள் ரெஸ்பான்ஸ். நான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேசியிருந்தேன், பிரைம் மீடியான்னு சொல்லிட்டு. அவர் ஒன்னே சொன்னாரு, இந்த படம் ஜனநாயகம் மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்கை வசூல்ல பண்ண போகுது அமெரிக்கால அப்படின்னு சொன்னாரு. அவர் எந்த வகையிலுமே இதுல என்ன உங்க ஆச்சரியப்படுவீங்கன்னா, அவர் தான் பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்றாரு. அதுவும் ஜனநாயகனுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு மிக பெருசு. கிட்டத்தட்ட $350,000 அட்வான்ஸ் புக்கிங்ல 2 நாள்லயே வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது $1 million $2 million அட்வான்ஸ் புக்கிங்லேயே வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கு. ஸோ அப்போ ஜனநாயகனுடைய வெற்றி எந்த அளவுலையும் எந்த படத்தாலையும் பாதிக்கப்படுறதில்லை. அதாவது பராசக்தினால ஜனநாயகனுடைய வெற்றியோ ஜனநாயகம் கிடைக்க போற வரவேற்போ எந்த வகையிலும் குறைய போறதில்லை. எனக்கு ஜனநாயகனை பொறுத்தவரையும் அந்த மலேசியா ஈவெண்ட்டே போறோம். அதுல தளபதி விஜய் அவர்கள் பேசினதே போறோம். மிகப்பெரிய ப்ரொமோஷனா மாறி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பத்திரிகையில கவர் ஸ்டோரியா பெரிய லெவல்ல. அதுவும் இதுக்கு மேல இது சோசியல் மீடியால வேணும்னே இது பகவத் கேசரி ரீமேக் தான், பகவத் கேசரி ரீமேக் தான் அப்படிப்பட்ட படம் அப்படின்னு யாராவது பேசிட்டேன்னா, பாலையாருடைய ஒரு டைலாக் தான் நான் சொன்னேன், ஐ டோன்ட் கேர், இது தளபதி விஜய் படம் அப்படிதான் நான் சொல்லுவேன். எல்லாருமே ஒரு காம்பினேஷனா இந்த படத்தை பத்தி அமைஞ்சிருக்கு. ஸோ ஒருத்தரை மட்டுமே நம்ம டார்கெட் பண்ற மாதிரி பேசுறதா ரொம்ப பிரச்சனையா போகுது. என்ன காரணம்னா, நீங்க எப்பவுமே தளபதி விஜய் வெர்சஸ் எஸ்கே போட ஆரம்பிக்கும் போது எஸ்கே பாவம் அவரை ரொம்ப டார்கெட் பண்ணி எல்லாரும் சோசியல் மீடியால பதிவு பண்ணணும். அவர் ஏதோ இது ஒரு பிளான் பண்ணி இந்த இதுக்கு படத்துக்கு எதிராக கொண்டு வந்தாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன காரணம்னா, HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கேன். இப்போ 7:20 மணி காலை. உங்களுக்கு நைட் 9 மணி ஆகப்போகுது. பட் விடாம எங்க போனாலும் நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு நீங்க கண்டிப்பா லைவ்ல வரணும் அப்படின்னு சொன்னதுட்டு நம்மளும் லைவ்ல உங்ககிட்ட பேசுறோம். உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க நன்றி. அனைவருக்கும் இதை பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார், இன்னும் கொஞ்சம் நாள்ல பொங்கல் வேறு நெருங்கிட்டு வருது. பொங்கலுக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஜனநாயகம் வெர்சஸ் பராசக்தி படங்கள் 2 படங்களுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நடுவில் ரிலீஸ் ஆகிருக்கு. 2 படங்களுக்குமே ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாள் நெருங்கிட்டு வர மக்கள் மத்தியில் அந்த எதிர்பார்ப்புக்கான வீரியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கா சார்? கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. இன்ஃபேக்ட் ஏதாவது நீங்க ஆரம்பிக்கும் போதே ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஜனநாயகன் அண்ட் பராசக்தி அப்படி போட்டா நல்லா இருக்கும்ல தமிழ்லயே. ஏன்னா தமிழ் சினிமால பல காலமா நம்ம பார்த்திருக்கோம். பொங்கல் அன்னைக்கு 2 முக்கியமான படங்கள் மட்டும் இல்ல, 10 படங்கள் 8 படங்கள் 6 படங்கள்லாம் வெளியான பொங்கலை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நம்ம இப்போ பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். வாரிசு துணிவன் 2 வருஷம் முன்னாடி வந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஸ்வாசம் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் 2 பெரிய படங்கள்லாம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வெளியானதை நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் பர்டிகுலரா ஒரு 10 நாளைக்கு லீவ் இருக்கும்போது ஒரு படம் மட்டுமே ரிலீஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்கும். ஆனா நானே பர்சனலா நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம தளபதி விஜயனுடைய கடைசி படமா இருக்கும்போது அந்த படம் சோலோ வந்ததுன்னா மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் எல்லாம் பண்ணோம். அது ஒரு எதிர்பார்ப்பு தான். அதாவது எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு சோலோ படமா வந்ததுன்னா 10 நாளைக்கும் அந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனைகளை பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு வேலை முடியல அப்படின்னா கண்டிப்பா ரெவென்யூ ஷேர் டிவைட் தான் செய்யும். அதாவது எவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் இருக்கோ அது டிவைட் தான் ஆகும். சோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதனால எந்த வகையிலும் 2 படங்களோட வெற்றியும் பாதிக்கப்பட போறது இல்லை. சோ ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தின்னு சொல்லாம ஜனநாயகன் அண்ட் பராசக்தி சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஏன்னா சோஷியல் மீடியாவில் கடந்த காலமாக பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியா பக்கம் எல்லா பக்கம் திரும்புகிற பக்கம் எல்லாமே ஜனநாயகம் வெர்சஸ் பராசக்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட வளர்ச்சி இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்ப அபாரமான வளர்ச்சி இருக்குது. ஆனால் விஜய் கூட போட்டி போடுற அளவுக்கு சிவகார்த்திகேயன் வளர்ந்துருக்காருங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியா பக்கம் வளர்ந்துக்கிட்டு வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அட்லீஸ்ட் 2026 இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இல்லாம ஒரு விஷயத்தையும் ஒரு பேலன்ஸ்டான அணுகுமுறையில இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன காரணம்னா, இது சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் பிளான் பண்ணி அவர் படத்தை கொண்டு வரணும்னா அது சோலோ ஹீரோ படமா இருக்கணும். இது சோலோ ஹீரோ படம் இல்ல.
இது ஒரு மல்டி ஸ்டாரர். இதுல ஏன் வந்து ரவிமோகன் இருக்காரு, அதை பத்தி ஏன் வந்து பேச மாட்டேன்றீங்க? இதுல அதர்வா இருக்காரு, 3 ஹீரோ நடிக்கிறாங்க. இதை தவிர நிறைய கேமியோ இருக்கு. சுதா கொங்கரா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு இயக்குனருடைய படம். அடுத்ததா வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆயிருக்கு. ஒரு காம்பினேஷனாவே ஒரு படம் வந்து முதல்ல இருந்தே ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து பொங்கல் 2026 சொல்லிதான். ஆகாஷ் பாஸ்கருடைய இன்டர்வியூ நான் சமீபத்துல பார்த்தேன். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் 2 வருஷம் முன்னாடியே நாங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே பொங்கல் 2026 தான் நாங்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த பாசிட்டிவிட்டியோட, அதாவது ஓகே படம் சூப்பர் டூப்பரா இருந்ததுன்னா அதுக்கான வெற்றியை கிடைக்க போகுது, ஏன் வந்து இது வந்து இந்த படத்துக்கு எதிராக வந்திருக்கு அப்படின்ற நெகட்டிவிட்டியை பரப்பணுன்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு நல்லது கிடையாது. காரணம் என்ன சொல்றேன்னா, இந்த 2 படங்களும் வரும்போதுதான் ஒரு பெரிய ஹைப் இப்போ வந்திருக்கு. இந்த பொங்கலுக்கே வந்து ஒரு களைகட்டுது சொல்லுவாங்கல்ல, ஒரு களைகட்டுன பொங்கலா மாறி இருக்கு. 2 முக்கியமான படங்கள் வருது. 9ஆம் தேதி வருது. உலகெங்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஜனநாயகன் இருக்கு. நான் இப்போ அமெரிக்கால இருக்கேன். அன்பிலியபிள் ரெஸ்பான்ஸ். நான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேசியிருந்தேன், பிரைம் மீடியான்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்னுடைய நண்பர். நாங்களாம் ஒன்னா சேர்ந்து தான் படம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இங்க யூஎஸ்ல கலிபோர்னியால பார்க்க போறோம், சானோசேல. அண்ட் அவர் ஒண்ணு சொன்னாரு, இந்த படம் ஜனநாயகன் வந்து மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்கை வசூல்ல பண்ண போகுது அமெரிக்கால அப்படின்னு சொன்னாரு. அவர் எந்த வகையிலுமே இதுல என்ன உங்க ஆச்சரியப்படுவீங்கன்னா, அவர் தான் வந்து பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்றாரு. சோ அவர் தான் இங்க யூஎஸ்ல நார்த் அமெரிக்கால அவர் தான் வந்து பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்றாரு. அவரு அதை காம்படிஷனா பார்க்கல. அவர் என்ன நினைக்கிறாரு, ஜனநாயகன் தேவைப்படுற ஸ்கிரீன்ஸ் எல்லாம் அவரால் வந்து ஈஸியா பிக்கப் பண்ண முடிஞ்சது. பராசக்திக்கும் நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைக்குது. ஸோ 2 படங்களுமே வரப்போது. பொங்கலை பொறுத்தவரையும் வந்து மிகப்பெரிய லெவலில் அவருடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல 2 படங்கள் பெரிய லெவலில் வெற்றி அடையும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் அவர் இருக்காரு. அதுவும் ஜனநாயகனுக்கு வந்து இருக்கிற எதிர்பார்ப்பு மிக பெருசு. பெரிய லெவல்ல எல்லாருமே வந்து டிக்கெட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. சொன்னாரு கிட்டத்தட்ட $350,000 வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல 2 நாள்லயே வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து $1 million $2 million அட்வான்ஸ் புக்கிங்லேயே வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கு. ஸோ அப்போ ஜனநாயகனுடைய வெற்றி எந்த லெவலையும் எந்த படத்தாலையும் பாதிக்கப்பட போறது இல்லை. அதாவது பராசக்தினால ஜனநாயகனுடைய வெற்றியோ ஜனநாயகன் கிடைக்க போற வரவேற்போ எந்த வகையிலும் குறைய போறது இல்லை. அதனால இந்த நெகட்டிவிட்டி விட்டுட்டு 2 படங்களும் நல்லா இருந்ததுன்னா தமிழ் சினிமாக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட அணுகுனது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இப்போ அந்த படம் 2 படத்துக்கான ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார்? எனக்கு ஜனநாயகனை பொறுத்தவரையும் அந்த மலேசியா ஈவெண்டே போறோம். அதுல வந்து தளபதி விஜய் அவர்கள் பேசினதே போறோம். மிகப்பெரிய ப்ரொமோஷனா மாறி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பத்திரிகையில வந்து கவர் ஸ்டோரியா வந்து பெரிய லெவல்ல, அதுவும் வந்து நிறைய டிபேட் எல்லாம் உருவாக்கி இருக்கு. அதாவது சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு டிபேட், இது வந்து பகவந்த் கேசனுடைய ரீமேக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டிபேட் எல்லாம் உருவாக்கி அதுக்கு அழகா யச்சுநாத் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது ரீமேக் இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் உண்மையா தெரியணும் அப்படின்னா ஒரு 500 கோடி எனக்கு அமுச்சு விட்டுருங்க, நான் அது பிறகு ரீமேக்கை நான் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த அளவு ரொம்ப தெளிவா இதுல இருந்து ஒரு ஐடியா எடுத்திருக்கலாமே, அதை எடுத்திருக்கலாம். அதை வந்து இவருடைய பாணியில வேற ஒரு படமா அவர் கொடுத்திருக்கலாம். சோ அதனால வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது வந்து இந்த ரீமேக் இதெல்லாம் பார்க்காதீங்க, இது தளபதி விஜய் படம், இது பகவந்த் கேசரி படமா, பகவந்த் கேசரி ரீமேக் பண்ணாங்களா இப்படி எல்லாம் பார்க்காம நீங்க வந்து தளபதி விஜய் படத்தை பார்க்க வாங்க. 100% உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு அப்படின்றத எச் வினோத் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல இது வந்து சோசியல் மீடியால வேணும்னே இது பகவந்த் கேசரி ரீமேக் தான், பகவந்த் கேசரி ரீமேக் தான், அப்படிப்பட்ட படம் அப்படின்னு இவங்க யாராவது பேசிட்டே இருந்தாங்கன்னா, பாலையனுடைய ஒரு டைலாக் தான் நான் சொன்னேன், ஐ டோன்ட் கேர், இது தளபதி விஜய் படம் அப்படிதான் நான் சொல்லுவேன். சோ அந்த இதுல போனீங்கன்னா பராசக்தி படத்துக்கு அந்த கண்டென்ட்டுக்கு என்ன எதிர்பார்ப்பு உருவாகணுமோ அது பயங்கரமா உருவாகிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷனை அவங்க வல்லூர் கோட்டல் வச்சப்போ நான் அதை மறுநாளே போய் பார்த்துட்டு நான் வந்து சோசியல் மீடியால பதிவு பண்ணியிருந்தேன். பிரமாதமா இருந்தது. அது இன்னைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு அதாவது அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்றது வந்து பாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் கியூல நின்று அதை பாக்குறத அந்த அளவு ரசிச்சு பார்த்ததை பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவு இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு படத்துக்கான ஆடியன்ஸ் வேற, எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம கம்பைன் பண்ணக்கூடாது. ஜனநாயகனுக்கான ஆடியன்ஸ் வந்து ஜனங்கள், மாபெரும் ஜனங்கள் கூட்டம் வந்து இந்த படத்துக்கு இருக்க போது. அதாவது நான் முதலே சொன்னேன், எந்த அளவு அட்வான்ஸ் புக்கிங் நார்த் அமெரிக்காலே இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பராசக்தி படத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கான ஆடியன்ஸ் வேற. அந்த ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு சென்சிபிளான ஒரு 1960களில் நடந்த ஒரு நிகழ்வை நாங்க பார்க்க போறோம். ஒரு பீரியடுக்கே வந்து சுதா கொங்கரா நம்மளை கூட்டு போறாங்க. அந்த பீரியட்ல இருந்த நிகழ்வுகளை ஆத்மார்த்தமா, உணர்வுபூர்வமா, வாழ்வியலா நாங்க பார்க்க ரெடியா இருக்கோம். அதுவும் 3 ஹீரோக்கள் நடிச்ச படம். ஒரு ஹீரோ மட்டும் இல்ல, சிவகார்த்திகேயன் அவர்கள் மட்டும் இல்ல, ரவிமோகன் நடிச்சிருக்காரு, அதர்வா நடிச்சிருக்காரு, இன்னும் நிறைய ஸ்ரீலனுடைய எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க அவங்க டெபு எப்படி இருக்குன்னு. இப்படி எல்லாருடைய காம்பினேஷன்ல பாடல்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கமர்ஷியல் படமா இருக்கும் அப்படின்னு அதை எதிர்பார்க்கறாங்க. சோ இந்த பொங்கல் களை கட்ட போற பொங்கல், அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் ப்ரொமோஷனும் அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸும், நான் சொல்றது பராசக்திக்கு அவங்க பண்ண அந்த வேர்ல்ட பராசக்தியும் இப்போ அதை வந்து வெளியூர்கள்லாம் கொண்டு போயிட்டு அதை நாங்க ப்ரொமோட் பண்ணோம். அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த வேர்ல்ட பராசக்தி நான் விசிட் பண்ணவனே நான் சொல்லிட்டேன், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க,
இன்னும் நியூ இயரையும் கொண்டு வாங்க, எல்லாருமே லட்சக்கணக்கான பேர் பார்க்கட்டும், அடுத்ததா வெளியூருக்கெல்லாம் கொண்டு போங்கன்னு அப்பயே நான் சொல்லிட்டு இருந்தேன். அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அது வந்து ரொம்ப ஈஸி இல்லைங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு உலகத்தை அங்க கொண்டு போய் கோயம்புத்தூர்லயோ இல்ல மதுரையிலயோ கிரியேட் பண்ணணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. டான் பிக்சர்ஸ் ரொம்ப பிரமாதமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காகவே பராசக்தி படத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி தான் பராசக்தி படத்துல வந்து நிறைய ஒரு கேஸ்ட் உருவாக்குன படம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற படம். எஸ்கே அவர்களுடைய கதை தேர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அமரன்ல இருந்து அப்புறம் மதராசி, அப்புறம் இந்த படம், எல்லாருமே அவரோட இந்த படத்தை வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. அவரோட கதை தேர்வு வந்து முக்கியமான ஒன்றா இருக்கு. தமிழ் சினிமாவில் வேற ஒரு இடத்துக்கு போக போறாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பராசக்தியோட முக்கியத்துவம் எஸ்கேக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது? இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் வந்து கண்டிப்பா எஸ்கே அவர்களை அப்ரிஷியேட் பண்ணி நான் பல மாதங்கள் முன்னாடியே நான் சொன்னேன். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்ஜெக்டாவே ஒரு எல்லோருமே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். அவர் நம்பிக்கையோட அவர் பண்ணியிருக்காருன்னா, அவர் நம்புறது வந்து சுதா கொங்கரா அவர் நம்பினாரு, அவர் நம்பினது ப்ரொடியூசர் நம்பினாரு. இந்த படம் வந்து எந்த பிரச்சனைலாம் வெளிவந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸா தான் இதுவரையும் இந்த படத்துக்கு கிடைச்சதுல நான் பாக்குறேன். பர்டிகுலரா டான் பிக்சர்ஸ் அவங்க வந்து ரெட் ஜெயண்ட் இது அதுன்னு யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன பொறுத்தவரையும் வந்து இவ்வளவு கோடிகள் செலவு பண்ணி ஒரு படத்தை கொண்டு வர்றது, அதுவும் ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் எடுத்துட்டு வர்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. பட்ஜெட்ல காம்ப்ரமைஸே பண்ணல. அந்த செட் போய் பாத்தீங்கன்னா தெரியும், வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியில எவ்வளவு செலவு பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஒரு நல்ல தீமோட வரணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதுவும் சுதா கொங்கரா மேடம் டைரக்ஷன்ல நடிக்கணும் அப்படின்னு கதையே கேட்கல அப்படின்னு சுதா கொங்கரா மேடம் இன்டர்வியூல சொல்றாங்க. அதாவது அவர் எதுவுமே கேட்கல, மேடம் இந்த இது பண்ண போறீங்களா, நான் பண்றேன் உடனே அப்படின்னு அவர் நம்பிக்கையோட சுதா கொங்கரா மேடம் நம்பிக்கையில வந்திருக்காரு. அதை விட நீங்க எப்படி எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும்னா, இதுல ஒரு ஆன்டகனிஸ்டா முதல்ல எடுத்தோடனே சொல்லிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் நடிக்கிறதுக்கு ரவி மோகனுக்கு எவ்வளவு தில் இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு பெரிய ஹீரோ. இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால மிக முக்கியமான ஒரு ஹீரோக்கள் ஒருத்தர்னா ரவி மோகன். அவரை நம்பி நிறைய படங்கள் இருக்கு ஹீரோவா. அவர் வந்து இந்த படத்துல ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டரா நடிக்க வருதுன்னா அதுவும் சுதா கொங்கரா மேடம் இருக்க நம்பிக்கை தான். அதாவது அவங்க என்ன வந்து சரியான முறையில பிரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் ரவிமோகனும் வந்திருக்காரு. இப்படி எல்லாருமே அதர்வாக்கு வந்து ஒரு செகண்டரி கேரக்டர்னு அவர் நினைக்காம, செகண்டரி கேரக்டர்னா ஹீரோ சிவகார்த்திகேயன் இருக்காரு, நான் ஒரு தம்பியா நடிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இல்லாம, இதுல நான் முக்கியமான ஒரு கேரக்டர், என்னை சுத்தி ஒரு கதை நடக்குது அப்படின்னு அதர்வா வரதும் எல்லாருமே ஒரு காம்பினேஷனா இந்த படத்தை பொறுத்தவரை அமைஞ்சிருக்கு. ஸோ ஒருத்தர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ற மாதிரி பேசுறதா ரொம்ப பிரச்சனையா போகுது. என்ன காரணம்னா, நீங்க எப்பவுமே தளபதி விஜய் வெர்சஸ் எஸ்கே போட ஆரம்பிக்கும் போது எஸ்கே பாவம் அவரை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி எல்லாரும் வந்து சோசியல் மீடியால பதிவு பண்றதும், அவர் ஏதோ இது ஒரு பிளான் பண்ணி இந்த இதுக்கு படத்துக்கு எதிராக கொண்டு வந்தான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன காரணம்னா, அது உண்மையே கிடையாது. அவர் தயாரிப்பாளர் கிடையாது. இது எஸ்கே ப்ரொடக்ஷன்ல தயாரிச்சிருந்தா நீங்க எல்லாம் சொல்லலாம். எஸ்கே ப்ரொடக்ஷன் அவருடைய சொந்த பேனரு, அவருடைய இது பிளான் பண்ணி எல்லாத்தையும் இந்த படத்தை கொண்டு வராருன்னு. இன்னொரு படத்துடைய ப்ரொடியூசர் அவர் முதல்லயே பொங்கல் வரேன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அவர் பொங்கல் வரேன்னு எப்போ சொன்னாரு. இவங்க தான் போஸ்ட்போன் பண்ணாங்கன்னு தெரியும். ஜனநாயகன் படத்தை தான் அவங்க அக்டோபர்ல இருந்து தீபாவளியில இருந்து பொங்கலுக்கு போஸ்ட் பண்ணாங்க தெரியும். அப்படி இருக்கும்போது அவரை டார்கெட் பண்ணி தம்ப்நெயில்ல வர்றதும், இல்ல அவரை டார்கெட் பண்ணி சோசியல் மீடியால பதிவுகள் வர்றதும், நிறைய கமெண்ட்ஸ் வரதும் பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இது வந்து ஒரு நெகட்டிவிட்டி உருவாக்குற ஒரு வேலை. இது வேண்டாம். இது தமிழ் சினிமாக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமா இருக்க போறது இல்லை. தமிழ் சினிமா வளரணும் அப்படின்னா 2 படங்களையும் நம்ம ஆதரிக்கணும். 2 படங்களுக்கான வெற்றி அந்தந்த படங்களுடைய ஸ்கேலை பொறுத்து அமைய போகுது. எந்த அளவு அமையும் அப்படின்னா, ஜனநாயகன் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட்ல மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓப்பனிங் டே வசூல் இருக்க போகுது. இதுவரையும் ஒரு 148 கோடி தான் முதல் நாள் வசூல் அப்படின்னா, இந்த படம் அதெல்லாம் தாண்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதுதான் ஜனநாயகனுடைய மாபெரும் வெற்றி. பராசக்தி படத்தை பத்தியும் அந்த படத்துடைய பட்ஜெட்டுக்கும், ஏன்னா இதுக்கு அதுக்கு கம்பேரிசனே இருக்காது. ஏன்னா பராசக்தி படம் ஒரு 150 கோடி பட்ஜெட்னா, ஜனநாயகன் 450 கோடி பட்ஜெட் படம் கிட்டத்தட்ட. என்ன கம்பேரிசனே பண்ண முடியாது இல்ல. 3 டைம்ஸ் பட்ஜெட்ல வந்து ஜனநாயகன் வந்து 3 டைம்ஸ் படம். இது 150 crore இருக்கலாம் பட்ஜெட் வைஸ் நான் சொல்றது. அப்போ இந்த படத்துக்கான வெற்றி என்பது நீங்க ஈக்குவல் நம்பர்ஸ்ல பார்க்க கூடாது. அந்த படம் வந்து முதல் நாள் 150 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு, இந்த படம் வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது 50 கோடி பராசக்திக்கு மாபெரும் வெற்றி, இது 150 கோடி இந்த படத்துக்கான வெற்றி. அப்படி பார்த்தா 2 படத்தோட வெற்றியை நம்ம கொண்டாட முடியும். சோ எல்லாருடைய என்னோட வந்து இந்த பதிவு மூலமா நான் ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, 2 படங்களும் வெற்றி அடையணும் நம்ம கொண்டாடும், 2 படங்களும் வெற்றி அடையணும் நம்ம எதிர்பார்ப்போம். 2 படத்தினுடைய கான்செப்டும் கண்டிப்பா வெற்றி அடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை பார்த்து நம்ம கொண்டாடணுமே தவிர, இந்த காம்படிஷனு, இந்த ஒரு கம்பேரிசன் எல்லாம் பண்ணி இது வர்சஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவிட்டி உருவாக்க வேண்டாம்தான் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புறேன். ஓகே சார், நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி தான் ஜனநாயகன் வந்து முன்னாடியே பொங்கலுக்கு அறிவிக்கல, ஆனால் இப்போ தான் லேட்டராக
தீபாவளிக்கு அப்புறம் பொங்கலுக்கு மாறிச்சு. ஆனால் பராசக்தி படம் இப்போ 14ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ திடீர்னு 10ஆம் தேதி கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடைப்பட்ட நாள் முன்னாடி இருந்துச்சு 2 படத்துக்குமே கேப், 9ஆம் தேதிக்கும் 14ஆம் தேதிக்கும். ஆனால் இப்போ பக்கத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்களே, அவங்களால எதிர்பார்த்த வசூல் அந்த வசூலை எடுக்க முடியுமா சார்? அது இது வந்து திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் எக்ஸிபிட்டர் தான், அதாவது திரையரங்கு உரிமையாளர்கள் தான் அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சார் நீங்க 14ஆம் தேதி வந்தீங்கன்னா இந்த படத்துக்கு நாங்க அக்ரிமெண்ட் போடும்போது, ஜனநாயகன் போடும்போது 2 வாரம் நாங்க அக்ரிமெண்ட் போட வேண்டியிருக்கும். லாக் இன் பீரியட் சொல்லுவாங்க. 2 வாரத்துக்கு நீங்க வந்து ஷோஸை மாத்தக்கூடாது, திரையரங்கு மாத்தக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் நாங்க போட்டுட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் உங்க படத்தை அக்கமடேட் பண்றது. அப்போ பெட்டர் வந்து நீங்க முதல்லயே வந்துட்டீங்கன்னா 2 படத்துக்கு எந்த படம் போடணுன்றது அவங்கவுங்க தெளிவாயிடுவாங்க. இப்போ வந்து யார் ஜனநாயகன் படம் போடணுமா, நான் சொல்றது சிங்கிள் ஸ்கிரீன் பொறுத்த வரையும். சிங்கிள் ஸ்கிரீன் இருக்கு வச்சுங்களேன், ஒரு ஊர்ல வந்து ஒரு திரையரங்கு தான் இருக்கு அப்படின்னா அந்த திரையரங்கு என்ன டிசைட் பண்ணுவாங்க, ஜனநாயகன் போடுறதா இல்ல வந்து பராசக்தி போடுறதான்றத டிபெண்டிங் ஆன் த டேர்ம்ஸ், அதாவது எந்த அளவு அட்வான்ஸ் கேட்கறாங்க, எவ்வளவு வீக்லி ஷேர் கேட்கறாங்க, அதை பொறுத்து அது எந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த ஊர்ல இருக்கும், இப்படி பல விதங்களை யோசிச்சு அந்த திரையரங்கு உரிமையாளர் டிசைட் பண்ணி அந்த படத்தை போட போறாரு. இப்ப தெளிவாயிடும், எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டியோட இருக்கும். இதை வந்து சுப்பிரமணிய சார் என்ன சொன்னாரு, இந்த கிளாரிட்டிக்காக தான் நாங்க முதல்ல வந்திருக்கோம், அதாவது அதே தேதியில வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இல்ல சார் ஒரு நாள் தள்ளி வரலாம், ஏன்னா முதல் நாள் ரெக்கார்டை ஜனநாயகன் கிரியேட் பண்ணிட்டோன்ற மாதிரி தான் அவங்க வந்திருக்காங்க. இல்லைன்னா 9ஆம் தேதியே வரலாமே. அவங்க ஏன் வரலன்னா 9ஆம் தேதி வேண்டாம், அது அந்த படத்தினுடைய டேட், அந்த படம் வந்து உலகெங்கும் ஜனநாயகன் தான் எல்லாரும் கொண்டாடணும், அதாவது ஜனநாயகனுடைய பெரிய லெவல்ல டாக் இருக்கணும் அப்படின்னு. மறுநாள் வந்தோம்னா இந்த படத்துக்கான அட்டென்ஷன் தனியா கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துல தான் அவங்க வந்து தனியா 10th வராங்க. ஸோ இது எல்லாமே திரையரங்கு உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கேட்டுக்கொண்ட பேர்ல தான் அவங்க வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர காம்படிஷனுக்காக அவங்க பண்ணல. முதல்ல அவங்க 14ஆம் தேதி தான் பிளான் பண்ணாங்க. ஆனா இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஏன்னா 2 வாரம் லாக்இன் வந்து எந்த தியேட்டராவது போட்டாங்கன்னா அது பிறகு வந்து நீங்க மாத்த முடியாது. ஜனநாயகன் வந்து கண்டினியூஸா 23 இல்ல 30ஆம் தேதி அந்த படம் தான் ஓடிட்டு இருக்கும் அந்த தியேட்டர்ல. அப்படி இருக்கிற காலகட்டத்துல நம்மளுக்கான திரையரங்கு கண்டிப்பா கிடைக்கணும், நம்மளுக்கான ஷோஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முதல்லயே பிளான் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் அவங்க வந்து கொஞ்சம் 5 நாள் முன்னாடி வந்துட்டாங்க, 4 நாள் முன்னாடி வந்துட்டாங்க. இப்ப அடுத்ததா இன்னொரு விஷயம் பார்க்கணும், மல்டிபிளெக்ஸை பொறுத்தவரைக்கும் இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. மல்டிபிளெக்ஸ்ல நீங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 14 படம் வருது. கன்னடத்துல படம் வருது, மலையாளத்துல படம் வருது, தெலுங்குல படம் 4 படம் வருது, தெலுங்குல மிக முக்கியமான நடிகர்கள் 4 படம் வருது 14ஆம் தேதி. ஸோ எல்லாருக்கும் ஷோ டிவைட் பண்ணி தான் கொடுக்க போறாங்க. இந்தியில படம் வருது. ஸோ ஷோஸை வந்து மல்டிபிளெக்ஸ் பொறுத்தவரை வந்து எல்லாருக்கும் டிவைட் பண்ணி தான் கொடுப்பாங்களே தவிர எல்லா மல்டிபிளெக்ஸும் ஒரு படத்தையும் போட மாட்டாங்க. அதனால மல்டிபிளெக்ஸ்ல இந்த காம்படிஷனோ இந்த பிரச்சனையோ இல்லவே இல்லை. எந்தெந்த மல்டிபிளெக்ஸ் எல்லாம் 5 திரையரங்கு இருக்கு, 6 திரையரங்கு இருக்கோ அவங்க பட் டிபெண்டிங் ஆன் த ரெஸ்பான்ஸ் எந்த படத்துக்கு இருக்கோ 3 ஸ்கிரீன் வந்து ஒரு தியேட்டருக்கும் 2 ஸ்கிரீன் ஒரு படத்துக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா 2 ஸ்கிரீனு ஒரு ஸ்கிரீன் மற்ற படத்துக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படிதான் போகுமே தவிர மல்டிபிளெக்ஸ்ல ஒரு படம் தான் டாமினேட் பண்ண போகுதுன்ற சிச்சுவேஷன் இருக்க போறதே இல்லை. நீங்க மாயாஜால் எடுத்தீங்கன்னா அவங்க 120 ஷோ போட முடியும்னா இதுக்கு 60 ஷோ கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு 30 ஷோ, இதுக்கு ஒரு 10 ஷோ, தெலுங்குல ஒரு படத்துக்கு 10 ஷோ அப்படிதான் கொடுக்க போறாங்க. ஸோ இதை நம்ம பார்க்க தான் போறோம். அதனால மல்டிபிளெக்ஸ்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் எக்ஸிபிட்டரும் பண்ணது வந்து ஒன்லி சிங்கிள் ஸ்கிரீனை மனசுல வச்சு சிங்கிள் ஸ்கிரீன் அண்ட் 2 ஸ்கிரீன் இருக்கிற எல்லா தியேட்டர்லயும் ஒரு கிளாரிட்டி வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணாங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட சிங்கிள் ஸ்கிரீன் மட்டும்தான் இருக்கும். சிங்கிள் ஸ்கிரீன் மட்டும்தான் இந்த பிரச்சனையே. இது சிங்கிள் ஸ்கிரீன் தான், எந்த சிங்கிள் ஸ்கிரீன் எந்த படத்தை போட போகுது இதுதான் பிரச்சனை. இப்போ சிங்கிள் ஸ்கிரீன்ல போயிட்டு நீங்க போயிட்டு ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் ஓனர் வந்து சார் 2 ஷோ இதை போட்டுக்கிறேன் 2 ஷோ அதை போட்டுக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு கலெக்ஷன் எடுக்கணும், மிகப்பெரிய லெவலில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஷேர் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆளாளுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் இப்போ 2 படங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும் போது அவங்க கண்டிப்பா வந்து சோலோ எதிர்பார்ப்பாங்கல்ல, ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் மொத்தமா எனக்கு 4 ஷோ கொடுங்க அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ இதை டிசைட் பண்ண போறது அந்தந்த சிங்கிள் ஸ்கிரீன் ஓனர் தான். அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க, எந்த படத்தை நம்ம போட்டா நல்லா இருக்கும் நம்மளுக்கு, அதாவது ஒரு லாங் டர்மா 3-4 வீக்ஸ்க்கு வந்து கலெக்ஷனை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எந்த டேர்ம்ஸ் கரெக்டா வருதோ அந்த படத்தை அவங்க போட போறாங்க. ஸோ இது திரையரங்கு உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்ந்து ஆகாஷ் பாஸ்கர் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம இதை காம்படிஷனா பார்க்காம இது வந்து இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லா திரையரங்கும் இதனால படங்கள் கிடைக்கும். இப்ப நீங்க பார்க்க போறது என்னன்னா, கிட்டத்தட்ட 1200 ஸ்கிரீன் இருக்கு, 1195 ஸ்கிரீன் இருக்கு. இதுல வந்து ஒரு 50-60 ஸ்கிரீன் வந்து செகண்டரி ஸ்கிரீன்ஸ், அங்கெல்லாம் படங்கள் போட மாட்டாங்க. ஒரு 1100 ஸ்கிரீன் வச்சுங்களேன். இந்த 1100 ஸ்கிரீன்லயும் புது படங்கள் வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு பார்க்க போறீங்க. 9ஆம் தேதி ஒரு 650-700 ஸ்கிரீன் தான் இருக்கும். ஆனா 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா, இந்த 2 படங்களுமே மொத்தம் 1100 ஸ்கிரீன்ல தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க போது ஜேன்னு கூட்டம் வரப்போகுது. நம்ம வந்து பொங்கல் ஒரு 4 நாள் முன்னாடி பார்க்க போறோம். அது பிறகு 14, 15, 16, 17, 18 லீவ் நாட்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள் தமிழ்நாடு ஃபுல்லா மிகப்பெரிய வசூல் சாதனையை 2 படமும் எட்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் இருக்கு.
ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே இந்த சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு ஷோவாக படம் போடுறதுக்கு வந்து தியேட்டருக்காரங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் கிளாஷில் நடந்திருக்கே சார். இது விஜய் படங்கள், அஜித் படங்களாக இருக்கட்டும், ரஜினி படங்கள், அஜித் படங்கள், ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறப்போ அப்போல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீன் மட்டும்தான் மெஜாரிட்டி ஊரில் இருந்திருக்கு. அப்போ அந்த 2 ஷோங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து அவங்க அலோவ் பண்ணியிருப்பாங்கல்ல சார்? இல்ல 2 ஷோன்றது இன்னைக்கு காலகட்டத்தில் பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நான் சொல்றது திரையரங்கு உரிமையாளருக்கு டிசிஷன் இல்லை, இது டிஸ்ட்ரிபியூட்டர் டிசிஷன். டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இப்ப ஜனநாயகன் வந்து மிகப்பெரிய கோடிகளை கொடுத்து ஒரு ஏரியா, திருச்சி ஏரியால ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னா அவர் என்ன சொல்லுவாரு, எந்த சிங்கிள் ஸ்கிரீன் வந்து கேட்டாலும் அவர் மேக்ஸிமம் எடுக்கணும்ல. அவர் எம்ஜி கொடுத்து வாங்கியிருக்காரு, அதாவது அட்வான்ஸ் கொடுக்கல, மினிமம் கேரண்டி கொடுத்து வாங்கியிருக்காருன்னா அவர் கண்டிப்பா சிங்கிள் ஸ்கிரீன்ல என்ன சொல்லுவாரு, சார் எனக்கு வந்து 4 ஷோ கொடுத்தாதான் என்னால ரிகவரி பண்ண முடியும், இல்லைன்னா நீங்க வந்து பராசக்தி போட்டுங்க. அவர் ஒன்றும் வந்து இது பண்ண போறது இல்லை, அதாவது டிக்டேட் பண்ண போறது இல்லை டேர்ம்ஸ், இல்ல நான் கொடுக்க போறது இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவாரு, சார் உங்களுக்கு பராசக்தி போனோம்னு நீங்க போட்டுங்க, எங்களுக்கு 4 ஷோ கொடுத்தாதான் எங்களால ரிகவரி பண்ண முடியும், ஏன்னா இவ்வளவு அமௌண்ட் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி எந்த திரையரங்கு கொடுக்குதோ அங்க நாங்க கொடுத்துக்கிறோம், ஜனநாயகனுக்கு வர வேண்டிய வரவேற்பு கண்டிப்பா அந்த ஊர்ல கிடைச்சிரும் அப்படின்ற இதுலதான் அவங்க போவாங்க. அதனால பேசிக்கா இது வந்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இப்போ திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் டிசைட் பண்றாங்க எந்த படத்தை போடணும், எது நம்மளுக்கு லாங் டர்மா வசூல் கொடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் அவங்க எல்லாம் படம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து நேத்து திரையரங்கு உரிமையாளர்கள் நிறைய பேர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். இங்க நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், இங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நடந்து போயிட்டே இருப்போம். அப்ப சரி சும்மா போன்ல கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்றது, யாரெல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்களோ ஜனநாயகத்துக்கு நிறைய ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, பராசக்திக்கு போட வேண்டிய திரையரங்குகளும் போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை. சோ நான் ஏற்கனவே ஒரு பல இன்டர்வியூல சொன்ன மாதிரிதான், ஒரு 60% வந்து இந்த படத்துக்கு கிடைக்கலாம் ஜனநாயகனுக்கு, இது ஒரு 40% கிடைக்கலாம், இல்ல 55% வந்து ஜனநாயகனுக்கு கிடைக்கலாம், 45% வந்து பராசக்தி கிடைக்கலாம். இப்படிதான் நடக்கும். அதாவது 55-45 இல்லைன்னா 60-40 அந்த ரேஷியோல தான் ஸ்கிரீன் கிடைக்க போகுது. அது எந்த வகையிலுமே இது வந்து குறைவா நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 150 கோடியில் எடுத்த படம், அது 450 கோடியில் எடுத்த படம். அப்போ 3 டைம்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. இது வந்து நீங்க ஐயோ இந்த படத்துக்கு திரையரங்கே கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் எண்ணமே வேண்டாம். ஏன்னா பராசக்தி கிடைக்க வேண்டிய ஸ்கிரீன் ஒரு 400 ஸ்கிரீன் 450 ஸ்கிரீன் கண்டிப்பா கிடைக்கும். இது கிடைக்க வேண்டிய 650 ஸ்கிரீன் கண்டிப்பா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. உலகளாவிய லெவலில் இப்படிதான் இருக்கு. சார் கண்டிப்பா பராசக்தியை பத்தியும் ஜனநாயகன் பத்தியும் நிறைய விஷயங்கள் தேட்டரிக்கலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. 2025 விட 26ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டா, சினிமாவுக்கும் சரி சினிமாவை கண்டுகளிக்கிற மக்களுக்கும் சரி நல்ல ஆண்டா இருக்கிறதுக்கு உங்களோட சேர்ந்து வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 மிக சிறப்பான வருடமா உங்க எல்லோருக்கும் அமையணும். நன்றி. நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.